ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாகவே கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்த ஒரு அமேசிங்கான டேஸ்ட்டில் உள்ள ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாய் வீட்டு விருந்தில் ஒரு சூப்பரான பிரியாணிக்கு பக்கத்தில் ஒரு அட்டகாசமான கத்திரிக்காய் கிரேவி இருக்கும். அது எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். சில இடங்களில் இதை கத்திரிக்காய் பச்சடின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ விசேஷங்களில் சாப்பிடக்கூடிய இந்த எம்மியான கத்திரிக்காய் கிரேவியை எப்படி வீட்டிலையே ரொம்ப சுலபமாக டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. முதல்ல ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலையை லேசாக வறுத்து விட்டுருங்க. வேர்க்கடலை லேசாக அந்த நிறம் மாறி வாசம் வரும் இல்லையா, அது வரைக்கும் லேசாக வறுத்து விட்டுட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன். கருப்பு எள் வேணாம், வெள்ளை எள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு படப்படன்னு வெடிச்சிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி வர வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. எள்ளுடைய வாசமும் நல்லா வரும். வாசம் வந்த பிறகு அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இப்போ அதே பேனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த அளவெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவு அதிகமானாவோ குறைவானாவோ கண்டிப்பாக டேஸ்ட் வந்து சுத்தமாக மாறிடும். இதையும் லேசாக வறுத்து விட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதுவும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ அதை நாளையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைக்க போகிறோம். வேர்க்கடலையும் சேர்த்துறேன். அடுத்ததாக வெள்ளை எள்ளு, சீரகம் அண்ட் வெந்தயம் 3 வறுத்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஸ்ட் இது. ஸோ அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அதிகமாக சேர்த்துறாதீங்க, கசப்பாக வந்துடும். 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொரிஞ்சு வந்ததும் 2 காஞ்ச மிளகாய் அதில் சேர்த்துறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் 2ஆக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 4-5 பூண்டு பற்கள் லேசாக உரல்ல நச்சுட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுருங்க. சீக்கிரம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு கத்திரிக்காய், நான் வந்து ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காயை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். கல்யாணங்கள், பெரிய பெரிய விசேஷங்களில் பெரிய பெரிய கத்திரிக்காய் எடுத்து அதை முழுசாகவே 4 கீறிட்டு அதில் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்கு செய்கிறனால இந்த மாதிரி சின்ன ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பெரிய ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும் முழுசாகவே கத்திரிக்காய் வந்து நேசாக கீறிட்டு போட்டுருங்க. ஒரு மிதமான தீயில 5 நிமிஷம் கத்திரிக்காயை ஆயிலையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு கத்திரிக்காய் நிறம் மாதிரி வந்த பிறகு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துடுறேன். புளி அதிகமாக போனாலும் டேஸ்ட் இருக்காது. ஸோ பார்த்து சேர்த்துக்கங்க. கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரும் இதில் சேர்த்துடுறேன். மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க. கத்திரிக்காய் நல்லா மேஷ் ஆகி இருக்கிறதே தெரியாமல் கரைஞ்சி வரணும். ஸோ தண்ணீர் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடிடுங்க. ஒரு மிதமான தீயில 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்குது. ஆயிலெல்லாம் நல்லா வெளியில் வந்து மசாலாவோட சூப்பராக கலந்துருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வெல்லம் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக ஒரு 2-3 பீசஸ் வந்து ஆட் பண்ணுறேன். சேர்த்துட்டு நம்ம வேர்க்கடலை, எள்ளு, வெந்தயம், சீரகம்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு வந்து எல்லா அளவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேஸ்ட் அதிகமாக போனாலோ, வெல்லம் அதிகமாக போனாலோ, புளிப்பு அதிகமாக போனாலோ அல்லது குறைவாக போனாலோ சுத்தமாகவே சொத்து போயிடும். ஸோ சரியான பக்குவத்தில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் மூடி ஒரு மிதமான தீயில 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஆயிலெல்லாம் அப்போ தான் பிரிஞ்சு வெளியில் வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஆயிலெல்லாம் வெளியில் எல்லாம் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக நம்ம கத்திரிக்காய் கிரேவி செமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. புளிப்பு குறைவாக இருந்துச்சுன்னா லேசாக சேர்த்துக்கோங்க. புளிப்பு அதிகமாகவும் போயிடக்கூடாது, குறைவாகவும் போயிடக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கேக்கெல்லாம் எப்படி செய்கிறோமோ அளவு ரொம்ப முக்கியமோ, மற்ற ரெசிபிஸ் மாதிரி கிடையாது. இதுக்கு அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி அல்லது கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக வாசமாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குற அந்த வெல்லம் அண்ட் நம்ம அரைச்சிட்டு சேர்க்குறோம் இல்லையா, அந்த எள்ளு, வேர்க்கடலை, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். ஸோ அளவு வந்து ரொம்ப கவனமாக சேர்த்துக்கங்க. ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். அப்படியே கல்யாணங்களில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டு கத்திரிக்காயில் இப்படி ஒரு அமேசிங் டேஸ்ட்டாக அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.